அம்மா கண்ணுக்கான முத்திரை என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஏற்கனவே இதை பதிவு பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு அது கிடைக்கலையா என்னன்னு தெரியல. கருட முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது. அது கண்ணை நல்லா பிரைட்டாக வச்சுருக்கோம். பாருங்கள், கருட முத்திரை செய்யக்கூடியது இந்த வலது கை இதில் பாருங்கள், வலது கை கட்டை விரல் இதை நிமித்தி வச்சுக்கோங்க. இந்த விரல் நாளும் இப்படி இருக்கணும். இடது கை கட்டை விரலை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு லாக் மாதிரி பண்ணிக்கணும். இப்படி பண்ணிவிட்டு வழக்கம் போல் நீங்கள் உங்களுடைய உந்தி கமலம் தொப்புள் அப்படின்னு சொல்லுவோம், அதில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த விரலை 2 விரலையும் இப்படியே அசைக்கிறீங்க. கருடன் சிறகு அசைச்சு பறக்கா மாதிரி இந்த 2 விரலும் உங்களுக்கு லாக் ஆகிருக்கு. சரியா? இது அப்படி வச்சுக்கிட்டிங்களா? இப்படி அதை எங்கே வச்சு செய்யணும்? உந்தி கமலத்தில் வச்சு செய்யணும் கருட முத்திரை. சரியா? இது 5 நிமிட நேரம் அதில் வச்சு செய்யணும். அதுக்கப்புறம் மார்பகத்தில் வச்சுட்டு 5 நிமிட நேரம் அதை வச்சுட்டு செய்யணும். அப்புறம் கழுத்து பகுதியில் வச்சுட்டு 5 நிமிட நேரம் செய்யணும். சரியா? இதில் நீங்கள் செய்யக்கூடிய முறைகள் இங்கே பாருங்கள், வலது கை முதல்ல இருக்கணும். பாருங்கள், இது இப்படி இருக்கணும், இடது கை இப்படி இருக்கணும். அப்போது இந்த வலது கை விரலில் இடது கை விரலில் லாக் பண்ணும்போது இப்படி ஆகும். முதல்ல மார்போடு வலது கையை வச்சுக்கோங்க. அந்த விரல் பெருவிரலை மட்டும் நீட்டிட்டு இடது கையை இப்படி வச்சுக்கோங்க. இப்படியே பண்ணுங்க. இதே மாதிரி இங்கே பண்ணும்போதும் இப்படியே பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது மிக அற்புதமான ஒரு முத்திரை. இது 5 நிமிடம்னா ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் காலையில், 15 நிமிஷம் மத்தியானம், 15. கேட்ராக்டுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வரவே வராது. கண் சம்பந்தமான எந்த நோய்களுக்கும் இது சிறந்த மருந்து. சில முத்திரைகள் படுத்துக்கொண்டே பண்ணலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. இந்த முத்திரையை படுத்துட்டு கட்டாயம் பண்ணக்கூடாது. இது இருப்பு நிலையில் உட்கார்ந்து பண்ணக்கூடிய முத்திரைகளில் இது மிகச்சிறந்த முத்திரை. அதனால் இந்த முத்திரையை நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்ணோவுக்கான மிகச்சிறந்த பயிற்சி. இது தவிர நீங்கள் பிராணமுத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது பாருங்கள், பிராணமுத்திரை அப்படின்னு. இந்த முத்திரையில் சுண்டு விரலும் மோதிர விரலும் இணைந்திருக்கு. சுண்டு விரலும் மோதிர நுனியை டச் பண்ணியிருக்கு. இந்த 2 விரலும் நீட்டிகிட்ருக்கு. எது? ஆட்காட்டி விரல், நடுவிரல் 2 நீட்டிட்டு இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் வழக்கம் போல் முதுகுத்தண்டு எரெக்டாக இருக்கணும். தொடைக்கு உள்ளார நம்ம கை வச்சிட்ருக்கணும். நீங்கள் இயல்பாக மூச்சு விடணும். அப்படி விட்டுட்டு இந்த முத்திரையை 10 நிமிடம், கருட முத்திரை 15 நிமிஷம், இது 10 நிமிடம், காலை மாலை 2 வேளையும் நீங்கள் செய்து வர. ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், வயிறு எம்டியாக இருக்கும்போது தான் அதை செய்யணும். லோடிங்கில் செய்யக்கூடாது. சாப்பிட்டீங்க, ஃபுல் மீல்ஸ் எடுத்திங்கன்னா 3 மணி நேரம் இடைவெளி விட்டுக்கோங்க. டீ டிஃபன் ஏதாவது எடுத்திங்கன்னா 2 மணி நேரம் இடைவெளி விட்டுக்கோங்க. காஃபி மட்டும் எடுத்திங்கன்னா 15 நிமிஷம் 20 நிமிஷம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முத்திரை பேர் பிராணமுத்திரை அப்படின்னு பேர். 2 விரல் நுனிகளும் டச் ஆகிருக்கணும். 2 விரல் நீட்டி இருக்கணும். எந்த விரல் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த முத்திரை பண்ணும்போது கண்ணுக்கான பயிற்சி மிகச்சிறந்த பயிற்சி அமையும். கண்ணோவுகள் என்ன இருந்தாலும் அதில் நீங்கும். இந்த பயிற்சியை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு கருட முத்திரையினுடைய இதையும் சொல்லியிருக்கிறேன், பிராணமுத்திரையும். இது 2ம் சேர்ந்து ஒரு உடலில் உண்டான கண்ணில் உண்டான எல்லா நோய்களையும் போக்கக்கூடியது. அப்படிங்கிறதுனால இந்த முத்திரையை நீங்கள் பயிற்சி பண்ணி வாங்க.